இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் எரிச்சலாவதற்கும், கோபப்படுறதுக்கும், மன சோர்வாகிறதுக்கும், இடரல் அடைவதற்கும் நிறைய சந்தர்ப்பங்களை நாம் எதிர்கொள்கிறோம். ஒருவேளை நாம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். அலுவலகத்தில் அநீதியான விதத்தில் ஒருத்தங்க உங்கள் மேலே கடுமையாக நடந்திருக்கலாம். 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய ஒரு வேலை பல மணி நேரங்கள் ஆகியும் முடியாமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கை இப்படிப்பட்ட அசௌரியங்கள் நிறைஞ்சு தான் இருக்குது. நம்முடைய சூழ்நிலைகளை எப்போதும் நம்மால் கட்டுப்படுத்த முடியறதில்ல. ஆனால் கூட நாம் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். பலர் இப்படி சொல்வதுண்டு, வாழ்க்கையில் 10% உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத சார்ந்திருக்குது, ஆனால் 90% நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் ஆக்கப்பூர்வமான சிந்தையோடு நாம் எதிர்கொள்ளணும். நம்பிக்கையினால் நிறைஞ்சவங்களாக, தேவனுடைய தயவை எதிர்பார்த்தவங்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். பெரும்பாலான நாட்கள் நாம் திட்டமிட்டபடி செல்றதில்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சமாதானமாய் வாழும்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானம் நமக்கு வல்லமையை கொடுக்குது. ஒருவேளை உங்களுடைய நேரத்தில் நடக்கலைங்கிறதுக்காக நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாரீங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளை ஒழுங்காக படிக்கலைங்கிறதுக்காக நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா, ஒருவர் உங்களை குற்றப்படுத்துகிறாங்க இல்லை மன சோர்வுக்குள்ளாக்குறாங்கங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வல்லமையை இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். மாறாக விவேகத்துடன் நடந்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவை இன்றைக்கு எடுங்க. எல்லா விதமான இடரல்களையும் ஏமாற்றங்களையும் விட்டு விடும்படி தீர்மானம் எடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் எப்பவும் சமாதானத்தில் வாழ முடியும். ஒருவர் உங்களை அலட்சியம் படுத்தினார் அப்படின்னா அதையே பெருசுப்படுத்தி எப்போதும் சிந்திச்சிட்டே இருக்காதீங்க. இடரலை பெரிதுபடுத்தாதீங்க, அதை விட்டுருங்க. உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற வெற்றி நிச்சயமாக வாழ்க்கைக்குள்ளே தொடர்ந்து உங்களை அடையும். நீங்கள் நிச்சயமாக முன்னேறி செல்ல போகிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் கவலைகள், ஏமாற்றங்கள், இடரல்கள், இன்னும் என்னை பின்ன இழுக்கிற எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்கள் தருகிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்தை எங்களுக்குள்ளே எப்போதும் நாங்கள் காத்துக்கொள்கிறோம் அப்பா. அமேன். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு சிறந்த நாட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். இது நீங்கள் தேவன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக தான் அமையுங்கிறது உங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அமேன். வேதத்தில் தேவன் நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருக்கிறாரு. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது எப்படி தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானோ, அதே மாதிரி நாமளும் தேவனுக்குள்ளே நம்மளை திடப்படுத்தி பழகணும். சுற்றி இருக்கிற விஷயங்கள் உங்களுடைய வல்லமையை உரிய நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடுற எந்த காரியத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. அமேன். உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற வல்லமையை கொடுத்துருக்கிறாருங்கிற நிச்சயமான உண்மையையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அமேன். பிரச்சனையை பார்த்து பயப்படுகிற நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வல்லமையை மறந்துடுறீங்க. அதுதான் பிரச்சனை. அமேன். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கிய தேவனை ஆராதிக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எப்படி அடக்கி ஆளணுங்கிறத தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எதை பார்த்தோம், யாரை பார்த்தோம், எந்த பிரச்சனையை பார்த்தோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சர்வ வல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க.
வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் கூட, குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கூட, உங்கள் கூட இருக்கக்கூடிய சர்வ வல்லவர் இதை எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். ஆமென். சகலவற்றையும் அப்பா மாறுதலாய் முடிய பண்ணக்கூடிய தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டாலும் உங்களுக்கு எதிரான இந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஏன்னா உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு. அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. ஆமென். அதனால தான் இன்றைக்கு என் கூட உங்களை ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், என் கூட ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதம் செய்ய போகிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக எழும்ப போகிறீங்க. ஆமென். உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து அதட்டி அடக்குங்க. அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை பார்த்து அது பயந்து ஓடி போகணும். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்த வல்லமை அப்பேற்பட்ட வல்லமை. அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென். நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறாரு. நம்முடைய கரங்கள் அவருடைய கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சாதாரண கரங்கள் அல்ல, ஆணி பாய்ந்த சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்த இரத்தம் வழிகிற அந்த கரங்களோடு உங்கள் கரங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் வெற்றியை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலையும் தோல்வி உங்களுக்கு இல்லை. ஆமென். வெற்றியை தேவன் உங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறாரு. நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அவர் வாங்கி தந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் பேசுங்க. தரித்திரத்தின் மீது பேசுங்க, நோயின் மீது பேசுங்க, சமாதானம் இல்லாத உங்கள் குடும்பத்தின் மீது பேசுங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே பேசுங்க, கோர்ட்டில் நடக்கிற கேஸ் மேலே பேசுங்க, பிள்ளைகளின் அடிமைத்தனத்தின் மேலே பேசுங்க, திருமணம் தள்ளி போகிறது அதன் மீது பேசுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அதன் மீது பேசுங்க, மன உளைச்சல்னால கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மேலே பேசுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். சாட்சியாக எழும்ப போகிறீங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் சாட்சியாக எழுப்ப போகிறீங்க ஏசப்பா. நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள் நாங்கள் ஜெபிக்கிற போது இப்போதே தேவன் இதை கேட்டு எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. உண்மை நம்பி வந்த எல்லாருக்கும் நன்மை செய்தவராக நீங்கள் இருந்தீங்க ஏசப்பா. இன்றைக்கும் அதே ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுறீங்க. அதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நன்மையை ரிசீவ் பண்ணட்டும் ஏசப்பா. ஆமென். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.